ஓம் சாந்தி 28/12/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் மிக உயர்ந்த படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் பதித பாவனர் இறை தந்தையின் மாணவர்கள் புதிய உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக அரசாங்கத்திடம் இருந்து மிக பெரிய பரிசு கிடைக்கிறது? பதில்: யார் அநேகரை தனக்கு சமமாக ஆக்குவதற்கு உழைக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. யார் சேவையின் நிரூபணத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக அரசாங்கம் மிக பெரிய பரிசு கொடுக்கிறது. அவர்கள் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகிறார்கள். இன்றைய வர்தானத்தில் பாபா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கிறார். மனிதர்களுக்கு வேணும்னா பாம்பு விஷ பாம்பாக இருக்கலாம். ஆனால் யோகிகளுக்கு, தபஸ்விகளுக்கு அந்த விஷ பாம்பு கழுத்து மாலை ஆயிடுறது. அதனால்தான் உங்களுடைய ஞாபகார்த்தத்தை தபஸ்வி ரூபத்தை சங்கரனுடைய ரூபமாக காட்டிட்டு சங்கரனுடைய கழுத்தில் பாம்பையும் காட்டிருக்காங்க. அப்போது விகாரங்கள் உங்களுடைய கழுத்து மாலை அப்படின்னா என்ன அர்த்தம்? விகாரங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்குது. நீங்கள் விகாரங்களை ஜெயிச்சிட்டீங்க. அதே நேரத்தில் கிருஷ்ணர் பாம்பு மேலே நடனம் ஆடின மாதிரி காட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விகாரங்களை நீங்கள் அடிமையாக்கிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விகாரங்கள் உங்களுக்கு அடிமை ஆயிடுத்து அப்படின்னா நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு அதுவே ஸ்டேஜ் ஆகிடும், பிளாட்ஃபார்ம் ஆகிடும், மேடை ஆகிடும். யோகிகளுக்கு, தபஸ்விகளுக்கு விகாரங்கள் அடிமை அப்படின்றதுக்காக அப்படி காட்டிருக்காங்க. ஆகையால் யார் அந்த விகாரங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தபஸ்விகள் அப்படின்றார். மகாதானி ஆகணும். யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஞானம் கொடுத்துட்டே இருக்கணும், சங்கொலி எழுப்பணும் அப்படின்றார். அந்த உலகாய படிப்பை நீங்கள் ஜென்ம ஜென்மமாக படிச்சுட்டு வந்தீங்க. என்ன கிடைச்சது? ஒரு பிடி கொண்டக்கடலை அல்லது ஒரு பிடி உப்பு கடலை தான் கிடைச்சது. ஆனால் இந்த ஒரு பிறவியில் இந்த படிப்பை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வைடூரியங்கள் கிடைச்சிடும். ஆகையால் முயற்சி செய்கிறது உங்களுடைய வேலை அப்படின்றார். நீங்கள் படிக்கலைன்னா டீச்சர் என்ன செய்ய முடியும்? கிருபை காட்டுறதுக்கான பேச்சே இங்கே இல்லை அப்படின்றார். விநாசம் மற்றும் ஸ்தாபனை இது பகவானுடைய வேலை. தந்தை தான் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கிறார். அப்போ நம்முடைய வேலை என்ன? நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கிறோம். சொர்க்கத்திற்கான வழி காட்டணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் என் மூலமாக படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார். இந்த படிப்பை புதிய உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் இப்படி நாங்கள் புதிய உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு நல்ல முறையில் படிக்கிறீர்களோ அவ்வளவு 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சேமிப்பாகிவிடும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எல்லையற்ற படிப்பு மிக உயர்ந்த படிப்பாகும். மற்ற அனைத்தும் ஒரு நயா பைசாவிற்கு ஒப்பான படிப்பாகும். எனவே இந்த எல்லையற்ற படிப்பில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அது லௌகீக படிப்பு, இது பாரலௌகீக படிப்பு, அதாவது பரலோகத்திற்கான படிப்பாகும். நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது அடிக்கடி நினைவிற்கு வர வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய புத்தியில் குஷி அதிகரிக்கும். திருமணம் போன்றவைகளுக்கு செல்லும் போது நிறைய குழந்தைகள் மறந்து போகிறார்கள். படிப்பை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்னும் குஷியாக இருக்க வேண்டும். அதாவது மறந்து போகக்கூடாது. நல்லா படித்து நல்ல குஷியாக இருக்கணும் அப்படின்றார்.
இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறீர்கள். சேவை செய்வதற்கு கூட புத்தி வேண்டும். உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட யுத்தமாகும். நீங்கள் ஸ்ரீமத் படி 5 விகாரங்கள் என்ற ராவணனுடன் யுத்தம் செய்கிறீர்கள். புத்தியில் சுயதர்சன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறீர்கள். மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றவில்லை என்றால் சேவை செய்யக்கூடியவர்கள், அதாவது சர்வீசபிள் ஆக முடியாது. ஆகையால் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தில் கூட டீச்சர்ஸ் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு மிக பெரிய பரிசு, உயர்வு கிடைக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது மிக பெரிய அரசாங்கத்திடமிருந்து பெரிய பரிசு கிடைக்கிறது. சேவையின் நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. இந்த இடத்துல பாபா உலகத்தில் கூட ஆசிரியர்கள் நல்லா உழைக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லா முன்னுக்கு கொண்டு வருவாங்க, ஸ்கூலை நல்லா வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுடைய மேனர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல பழக்கங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு விருது கொடுப்பாங்க, அல்லது பதவி உயர்வு கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அப்படிலாம் இருக்குதானே? அதுபோல் இங்கே யார் யார் சரண்டர் ஆகிருக்கீங்களோ அல்லது நிமித்த டீச்சர்ஸாக இருக்கீங்களோ நீங்களும் எல்லாரையும் கவனிக்கணும். ஆன்மீக மாணவர்களை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையும் நல்லா சொல்லி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஆன்மீக அரசாங்கத்திடமிருந்து பெரிய பரிசு கிடைக்கிறது அப்படின்றார். ஆகையால் சேவை செய்து நிரூபணத்தை கொடுக்கணும், காட்டணும். பாபா, நாங்கள் இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தோம், இத்தனை பேருக்கு கோர்ஸ் கொடுத்தோம், இத்தனை பேரை பக்கா ஆக்கி மதுபனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அந்த பூச்சண்டை மதுபனுக்கு கூட்டிகிட்டு போய் பாபாவுக்கு காட்டணும். அதுதான் நிரூபணத்தை கொடுக்கணுன்றார். இங்கே ராதா கிருஷ்ணன் அல்லது லக்ஷ்மி நாராயணனை அலங்கரிக்கிறார்கள். தங்க நகைகளால் அலங்கரிக்கிறார்கள். அடுத்தது பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அதாவது ஒரு சேட்டு இருந்தார். அவர், நான் லக்ஷ்மி நாராயணனின் கோவில் கட்டப்போகிறேன், அதற்காக புதிய நகைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னது பாபாவிற்கு நினைவிருக்கிறது. அச்சமயம் மிகவும் மலிவாக இருந்தது. அப்படி என்றால் சத்தியுகத்தில் எப்படி இருக்கும்? பக்தி மார்க்கத்தில் நிறைய செல்வம் இருந்தது. அதையெல்லாம் கொள்ளையடித்து எடுத்து சென்றார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. சிறிய சிறிய குழந்தைகளுக்கு கூட கற்பிக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். வீணான விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. தவறுகள் செய்தால் பிறகு மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்கும். இஸ்லாமியர்கள் கூட அனைவரும் கல்லறையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் வந்து அனைவரையும் எழுப்பி அழைத்து செல்வார் என்று சொல்கிறார்கள். இச்சமயம் மாயை அனைவரையும் சவக்குழியில் வைத்திருக்கிறது. அனைவரும் இறந்து கிடக்கிறார்கள், அழியப் போகிறார்கள். எனவே யாரிடமும் மனதை செலுத்தக்கூடாது. மனதை ஒரு தந்தையிடம்தான் ஈடுபடுத்த வேண்டும். கடைசியில் அனைவரிடம் இருந்தும் உங்களுக்கு பற்று நீங்கிவிடும். ஒரு தந்தையை நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். மிகவும் இனிமையாக பேச வேண்டும். வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். பகவான் வாக்கு, அஷரீரி யாகங்கள், தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள் என்று பாபா கூறுகிறார். விநாசம் மற்றும் ஸ்தாபனை என்பது பகவானுடைய வேலையாகும். தந்தைதான் வந்து சொர்க்கத்தின் வாசலை திறப்பார். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், சொர்க்கத்திற்கு வழி காட்டுகிறீர்கள்.
எப்படி தந்தை ஞானம் நிறைந்தவரோ அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் ஆகிறீர்கள். திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் நான் என்னிடம் வைத்திருக்கிறேன். அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன். நான் ஆகுவதில்லை. தெய்வீக திருஷ்டியின் பாகம் கூட உங்களுடைய வேலைக்கு உதவுகிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் ஞானக்கடல், நாலெட்ஜ்ஃபுல், என்கிட்ட என்னென்ன ஞானம் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்களும் என்னை போலவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆயிடுறீங்க. ஆனால் அந்த திவ்ய திருஷ்டியினுடைய சாவி மட்டும் என்கிட்டயே வச்சிருப்பேன். அதற்கு பதிலாக நான் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றிடுறேன். நான் எஜமானனாக ஆகிறதில்ல. இந்த திவ்ய திருஷ்டியினுடைய பார்ட்டு கூட உங்களுக்கு உதவுது அப்படின்றார். ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்கு காட்சிகள் கொடுத்தார். விநாசத்தினுடைய காட்சி, சொர்க்கத்தினுடைய காட்சி, அதுக்கப்புறமா யஜ்யத்தில் நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைச்சது. கடைசிலையும் கிடைக்க போகுது. ஆகையால் இது உங்களுக்கு உதவும் அப்படின்றார். ஞானத்தினால் குழந்தைகளுக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது. நீங்கள் எவ்வளவு தனிப்பட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதாவது எல்லாருமே இருட்டில் இருக்காங்க. ஒருத்தர் மீது அந்த ஃபோக்கஸ் லைட் விழுறது, அந்த லைம் லைட்டில் இருப்பாங்கன்னா அவங்க மட்டும் பளிச்சுன்னு தெரிவாங்க இல்லையா? அதுபோல் நீங்கள் தனிப்பட்டவராக இருக்கிறீங்க அப்படின்றார். நீங்கள் அந்த உலகாய கல்வியை பல பிறவிகளாக படித்து வந்திருக்கிறீர்கள். என்ன கிடைத்தது? உப்பு கடலை தான் கிடைத்தது. இந்த ஒரு பிறவியில் இந்த படிப்பை படிப்பதினால் உங்களுக்கு வைர வைடூரியங்கள் கிடைக்கிறது. இப்போது முயற்சி செய்ய வேண்டியது குழந்தைகளின் வேலையாகும். படிக்கவில்லை என்றால் டீச்சர் என்ன செய்ய முடியும்? கருணை காட்டுவதற்கான விஷயமே இங்கே இல்லை. அதாவது இப்போ பாபா டீச்சர் ரூபத்தில் இருக்கிறார். புரியல பாபான்னு சொல்லி கொடுப்பார். டவுட்ஸ் இருக்குது பாபான்னு கிளியர் பண்ணுவார். எவ்வளோ வேணுமோ கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பார். ஆனால் எக்ஸாமில் எந்த டீச்சராவது ஆன்சர் சொல்லி கொடுக்க முடியுமா? கருணை காட்ட முடியுமா? சும்மான மார்க் போட முடியுமா? ஆகையால் படிங்க. படிக்கலைன்னா டீச்சர் என்ன செய்ய முடியும்? கருணையெல்லாம் இங்கே காட்ட முடியாது. அந்த விஷயத்திற்கு இடமே இல்லை அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மகாதானி ஆக வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது புரிய வைத்து கொண்டே இருங்கள். சங்கொலி எழுப்ப வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தந்தையிடம் கிருபை போன்றவற்றை வேண்டக்கூடாது. ஞானம் மற்றும் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இரக்க மனமுடையவராக ஆக வேண்டும். வாயினால் ஒருபோதும் கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. சதா இனிமையாக பேச வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். விகாரங்கள் என்ற பாம்பை கழுத்து மாலையாக ஆக்கிவிடக்கூடிய உண்மையான தபஸ்வி ஆகுங்கள். இந்த 5 விகாரங்கள் மனிதர்களுக்கு விஷ பாம்பாகும். ஆனால் யோகி தபஸ்வி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அந்த பாம்பு கழுத்து மாலை ஆகிவிடுகிறது. எனவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய மற்றும் பிரம்மா தந்தையினுடைய அஷரீரி தபஸ்வி சங்கர் ஸ்வரூபத்தினுடைய நினைவு சின்னத்தில் பாம்பு மாலையை கழுத்தில் காட்டியிருக்கிறார்கள். பாம்பு உங்களுக்காக குஷியில் நடனமாடக்கூடிய மேடை ஆகிவிடுகிறது. அடிமைத்தனத்தின் அடையாளத்தை இப்படி காட்டியிருக்கிறார்கள். மனநிலைதான் மேடையாகும். விகாரங்களின் மீது எப்போது இவ்வளவு வெற்றி ஏற்படுகிறதோ அப்போதுதான் உண்மையான தபஸ்வி என்று சொல்ல முடியும்.
ஸ்லோகன்: பழைய உலகம் மற்றும் சம்ஸ்காரங்களில் இருந்து இறந்து விடுவதுதான் வாழ்ந்து கொண்டே இறப்பதாகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: ஒருபோதும் மனதை குறுகியதாக ஆக்கக்கூடாது. பெரிய மனம் பெரிய பாபா. அதாவது பரந்த உள்ளம், உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம் இருந்தது என்றால் நினைத்த ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்பது பாப் தாதாவின் ஸ்லோகன் ஆகும். எந்த குப்பைகள் வந்தாலும் அந்த குப்பைகளை உங்களிடம் வைத்து கொள்ளாதீர்கள். எப்படி அறை சுத்தமாக இல்லை என்றால் கொசு வந்துவிடுகிறது, பிறகு நோய்கள் வரும். அதே போல ஏதாவது விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு விட்டால், வெளியெடுக்கவில்லை என்றால் அது அதிகரித்து கொண்டே இருக்கும், மனதையும் நோய்வாய்ப்பட வைத்துவிடும். ஓம் சாந்தி. மனது